ஐயனார் துணை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம சேரனுக்கு பல்லவனோட காலேஜிலேருந்து ஃபோன் வந்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. காலையில் கூட எங்கிட்ட 5000 ரூபாய் பணத்தை வேற வாங்கிட்டு போனானே, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்னடனா ஒரு 2 வாரமாக காலேஜுக்கே வரலன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவன் காலேஜுக்கு வராமல் எங்கே தான் போயிருப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியே நிலாவும் இருக்காங்க. என்னாச்சுன்னு ஏன்னா வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கு. ஆமாம், இது பல்லவன் வர டைம் தானே, ஏன் அவன் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கேட்கவும், ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் அது இருக்குன்னு, ஏன்னா எக்ஸாம் வேறு வரப்போகுது இல்லை, அவன் தானே சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ, ஸ்பெஷல் கிளாஸு அவன் காலேஜுக்கு போய் 2 வாரம் ஆகுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியும் நீலாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரம் பார்த்து சோழன் வந்து கால் பண்ணுறாரு. பல்லவனை இங்கே போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னு எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் ரூம் போட்டு தங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வயசு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போலீஸ் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. காயத்ரியை பார்த்து நிலா இருந்துட்டு சோழனை பார்த்து தான் ஏமாந்து போனேன்னு பார்த்தா, இப்போ பல்லவன் படிக்கிற பையன் அவங்க கூட போய் எப்படி உன்னால அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து காயத்ரியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.